ராதே ராதே, நமஸ்காரம். எர்ணாகுளம் சத்சங்கத்துல நம்ம குருநாதர் நாம கீர்த்தனத்தோட ஒரு மகாத்மியத்தை ஒரு அழகான ஒரு உதாரணத்தோட எடுத்து காமிச்சார். நம்ம சில ஊருக்கு போகணும்னு நம்ம வழி கேட்டோம்னா அவர்கள் சொல்லுவா, இந்த வழியாவும் அந்த ஊருக்கு போகலாம், அந்த வழியாவும் அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியெல்லாம் இருக்கு. இந்த வழியெல்லாம் எப்படின்னு கேட்டா, பகல்ல போனா ராத்திரியில போறதுக்கு அவ்வளவா ப்ரிஃபரபிள் கிடையாது. பகல்லே போனா கூட யாராவது ஒருத்தர் துணையோட போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இன்னொரு சில வழியை சொல்லும் பொழுது இது ரொம்ப கவலையப்பட வேண்டாத ஒரு வழி, இல்ல நம்ம மாட்டு சுலபமா போகலாம், பகல்லையும் போகலாம், ராத்திரிலையும் போகலாம், சேஃபா போயிடலாம் அப்படிங்கறத சொல்லுவா. அது போல இப்ப நம்ம பகவான் தான் அடைய வேண்டிய ஊர் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பகவான் அடையறதுக்கும் பல வழிகள் இருக்கு. யாயன் கிருதே யதன் யஜ்ஞேஹி திரேதாயாம் துவாபரே ரட்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு பல வழிகள், 4 யுகங்களுக்கு 4 வழிகள் சொல்லியிருக்கா. இந்த வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பகல்ல மட்டும் போகக்கூடிய வழியா இருக்கு, யாராவது ஒருத்தர் துணையோட போக வேண்டிய ஒரு வழியா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டிய வழியா இருக்கு. ஆனா இந்த நாம சங்கீர்த்தனம் கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்லக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தனம்ங்கிற வழி எப்படி இருக்குன்னு கேட்டா, சுலபமான வழியா இருக்கு. பகல்லையும் போகலாம், ராத்திரிலையும் போகலாம், பெருசா யாரோட துணையும் தேவையில்லாம சேஃபா நம்ம ஜேர்னிய பண்ணக்கூடிய ஒரு வழியா இருக்கு. அப்படி நாம சங்கீர்த்தனம்ங்கிறது சுலபமான வழி அப்படிங்கறத இந்த ஒரு உதாரணத்தோட காமிச்சார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.